அப்படிலாம் இல்லம்மா. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசாரு. இப்ப நானே திட்டு வாங்கியிருக்கேன். நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்குன்னாங்க. அவர் எல்லாரையும் சரிசமமா தான் விஜய் சேதுபதி சார் திட்டுறாரு. பர்டிகுலரா யாரையும் பண்ண மாட்டாரு. அவங்க வேலையே பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம இருப்பாரு. அதே சமயத்துல எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு. ரூடன் கிடையாதுமா. ஆங்கர் பாரபட்சம் இல்லாம நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதான அவரோட வேலை. ஒரு வீட்டுல இருக்கோம், எல்லாரும் இருக்கோம், நாங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது சாரோட கடமை. அதுதான் பிக் பாஸ் ஹவுஸ்ல நடந்தே தவிர விஜய் சேதுபதி சார் எந்த ஒரு இடத்துல யாரையும் ரூடா பேசவே இல்லை. கண்டிப்பா சார். விஜய் சேதுபதி சார் லேட்டஸ்டா பாத்துருக்கீங்க. விஜய் சாருக்கு கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு கிஸ் பண்ணாரு. அது சமூக வலைதளங்களை வலைதளமாச்சு. கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேணா குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார். ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் நிறைய டைரக்டர் சொல்றது விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் திவாகருக்கு வருது.